நம்ம இன்னைக்கு கிராமர் எண் பத்தி பார்க்கலாம். எண் என்பது எண்ணிக்கையை குறிப்பது. அதாவது எண் இரண்டு வகைப்படும். ஒன்று ஒருமை, மற்றொன்று பன்மை. ஒருமை பன்மை இரண்டு வகைப்படும். ஒருமைனா என்ன அப்படின்னா, ஒருமை என்பது ஒன்றை குறிப்பது. ஒரு பொருளையோ ஒரு மனிதனையோ ஒன்றை மட்டும் குறிப்பது ஒருமை. ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பன்மை. அது மனிதனாகவும் இருக்கலாம், விலங்காகவும் இருக்கலாம், உயிரற்ற பொருட்களாகவும் இருக்கலாம். ஸோ மோர் தென் ஒன், ஒன்றுக்கு மேலே இருந்தாலே அது வந்து பன்மைன்னு சொல்கிறோம். இதில் வந்து நிறைய வார்த்தைகள் எப்படி ஒருமை வார்த்தை பன்மை வார்த்தைக்கும் தமிழில் மாறுதல் இருக்கும். அது என்ன கொஞ்சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸு, சில நிறைய சொற்களுக்கு இந்த க இல் கள் அதை மட்டும் ஆட் பண்ணாலே பன்மையாக மாறிடும். இப்போ மான் மான்கள், காய் காய்கள், கிளி கிளிகள், முயல் முயல்கள், புலி புலிகள், வகுப்பு வகுப்புகள். இப்போ இதெல்லாம் இந்த வார்த்தை இந்த 6 வார்த்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா இதை தவிர நிறைய வார்த்தைகள் இருக்கு. இதுல என்ன ஒருமையில் இருக்கிற சொல்லு கூட இந்த க இல் அதை மட்டும் நம்ம சேர்த்துட்டோம்னா பன்மை. ஆனா வேறு சில சொற்கள்ல சில மாற்றங்களோட பன்மை சொல் வரும். அது என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ப இல் பல், நம்ம வாயில் இருக்கிற பல், அது பன்மை பற்கள். பல்கள் இல்ல பற்கள். அதே மாதிரி கல், ஸ்டோன் சொல்றேன், கல் கற்கள். க பெரிய கல் கற்கள். முள், முள் வந்து முட்கள் அப்படின்னு மாறும். நீங்க புணர்ச்சி விதியை பார்த்துக்கலாம். லகரம் ரகரமாகவும் லகரம் டகரமாகவும் தெரியணும். அந்த ஆயுத குறுக்கத்துல கவனிச்சிருப்பீங்க. ஆயுத குறுக்கம் என்றால் என்னங்க. ஸோ அந்த மாதிரிதான் பல் ஒருமை வருது, பற்கள் பன்மை. கல் ஒருமை, கற்கள் பன்மை. முள் பெரிய, இது ரெண்டு சின்ன இது பெரிய. முள் முட்கள். மரம் மரங்கள். இந்த மகரமைகளை இங்க ககரத்தோட இணை எழுத்து இன ஒற்றுகிறோம், மரங்கள். அதே மாதிரி பழம் பழங்கள். நிலம் நிலங்கள். நாள், நாள்ங்கிறது ஒரு நாள், அது பன்மை நாட்கள். லகரம் டகரம், நாள் நாட்கள். வனம், வனம்னா காடு, வனங்கள். யான், யான்னா நான் மட்டும், நான், அதுக்கு யாம். நான் நாங்கள், நாம்னு சொல்லலாம். தமிழ்ல ரெண்டுமே பன்மைதான், நாங்கள் நாம். அது, அதுனா ஒருமைதான். அவை, அவைனா ஒன்றுக்கு மேற்பட்டவை. இது பன்மை வந்து இவை. எது என்பது ஒருமை குறிப்பது, எவை என்பது பன்மை. எனது, என்னுடையது, என்னது மட்டும் சொல்றேன் ஒருமை. எங்களது, எங்களுடையது, அது பன்மை. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ஒருமை பன்மை வார்த்தைகள்ல வெறும் காயில் மட்டும் சேர்ந்து வரும். சில சொற்கள் எழுத்துக்கள் மாறியும் வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ அடுத்து வந்து ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். வாக்கியத்தை எப்படி ஒருமை பன்மை மாற்றலாம். 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். மயில் ஆடியது. இப்போ மயில்ங்கிறது ஒருமை, அது பன்மைக்கு மயில்கள் மயில்கள். இப்போ ஆடியதுங்கிறது தூண் வந்தாலே ஒன்றை குறிப்பது. ஆடியது, மேய்ந்தது, ஓடியதுன்னா ஒன்று, ஏதோ ஒரு விலங்கோ பறவையோ செஞ்சிருக்கு. அது ந, இந்த தூவை எடுத்துட்டு 2 சைடு ந போட்டீங்கன்னா ஆடின. மயில்கள் ஆடினது பன்மை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஆடியது ஒருமையை குறிக்கும், ஆடின பன்மையை குறிக்கும். அப்ப யாவும் தூவை எடுத்துட்டு ந போட்டீங்கன்னா மயில்கள் ஆடின. கரெக்ட். பாருங்க, பறவை இரை தேட பறந்து சென்றது. சோ பறவை ஒருமையா இருக்கனால சென்றது கரெக்ட். இத பன்மையா பறவைகள்னு மாற்றும் பொழுது பறவைகள் இரை தேட பறந்து சென்றன. தூ எடுத்து நான் போடணும். சென்றன என்றால் பல பறவைகள் சென்றது, சென்றன. சென்றதுன்னா ஒரே ஒரு பறவை மட்டும் சென்றது என்று பொருள். 3வது, மாணவன் இலக்கணம் கற்கிறான். மாணவன்கிறது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட். பன்மை மாணவர்கள். மாணவன் ஒருமை, மாணவர்கள் பன்மை. இலக்கணம் கற்கிறான்ங்கிறது ஒருமை, கற்கிறார்கள் இது பன்மையில வரும். கற்கிறான் கற்கிறார்கள். ஒருமை பன்மை எப்படி மாற்றணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ ஒருமை பன்மை பொறுத்து மட்டும் ஒரு சென்டென்ஸ் வந்து ஒருமையில ஆரம்பிச்சா சப்ஜெக்ட் ஒருமையா இருந்தால் அது ஒருமையில தான் வந்து வாக்கியம் முடியணும். பன்மையில ஆரம்பிச்சா பன்மையில முடியணும். அதுதான் 3 எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். மயில்கள் ஆடின. மயில்கள் பன்மையில வரும்பொழுது ஆடினன்னு தான் வரணும், ஆடியதுன்னு வரக்கூடாது. பறவைகள் பன்மைனா சென்றன. மாணவர்கள் பன்மைனா கற்கிறார்கள். ஸோ உங்களுக்கு பொதுவாக வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து கேட்பாங்க ஒருமை பன்மை பிழை நீக்கம் செய்யணும்னா நீங்க இதெல்லாம் மெயினாக கவனிக்கணும்.